புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் விசைப்படகு துறைமுகத்திலிருந்து கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நிவாரணம் வேண்டி கோரிக்கை வைத்துள்ளனர். கோட்டைப்பட்டினத்திலிருந்து விசைப்படகு மூலமாக மீன்பிடிக்க சென்ற மீனவர் மந்திரமூர்த்தி அங்கு ஏற்பட்ட விபத்து காரணமாக கடலில் விழுந்து உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது மனைவியும் கைக்குழந்தையும் வாழ்வாதாரமின்றி தவிக்கும் நிலையில் அரசிடம் நிவாரண நிதி வேண்டியும் அரசு வேலை வேண்டியும் கோரிக்கை வைத்துள்ளனர். இதே அவங்க வீட்டுக்கார் கடற்கரைக்கு போனார். கடலில் தான் வேலை பார்க்குறாங்க 10 வருஷமா. திடீர்னு வேலைக்கு போன இடத்துல ஸ்லிப் ஆகி உள்ள கடலுக்குள்ளே விழுந்துட்டாங்க. விழுந்து இறந்து போயிட்டாங்க. இது அதோட குழந்தை, அவங்க ஒய்ஃபு. கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் சார் ஆகுது. இந்த குழந்தைக்கு ஏதாவது நிதி உதவி கொடுங்க சார். பாப்பாவுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க சார். அதை வச்சு அதை ஏதாவது பார்த்துக்கணும் சார். அதுகளுக்கு உதவி பண்ண யாருமே இல்லைங்க சார். அவங்க எல்லாம் அம்மா அப்பா எல்லாம் கஷ்டப்படுற குடும்பம். நாங்கள் கடலை நம்பி தான் இருக்கோம். கவர்மெண்ட்டை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்க, மறுவாழ்வு கொடுங்க முதலமைச்சர் ஐயா. அவரோட குடும்பம் இன்னைக்கு வந்து வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கதியாக நிற்குது. முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்துக்கு கருணை அடிப்படையில் உங்களோட நிவாரணத்தை வழங்கணும்னு நாங்கள் எங்கள் சங்கத்து மூலியமும் தாழ்மைன்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி அந்த குடும்பம் ஒரு வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை இன்றைக்கி இருக்குது. அதனால் அரசு முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கணும் எங்களோட உங்களை தாழ்மைன்னு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அந்த பிள்ளைக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுத்தா மிகவும் நன்றாக இருக்குது.